இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே F1 F2 F3 F4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, F12 வரைக்கும் இருக்கும். இந்த ஒவ்வொரு கீயும் உங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க் செய்யும். F1 என்ன வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப். F1 வந்து ஹெல்ப். நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அதோட ஹெல்ப் கொண்டு வரும். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஹெல்ப்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு எதை பற்றி தெரியணுமோ அந்த ஹெல்ப்பில் சர்ச்சில் இங்கே டைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த டாபிக் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஹெல்ப் டாபிக்னு வாங்கிறது பேர். அதோட புக்ஸஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் ஹெல்ப் வரும். உங்களுக்கு ஹெல்ப் இருக்கு இல்லைங்களா, இங்கே கொடுத்துருப்பாங்க ஷார்ட்கட் F1 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஹெல்ப் டாபிக். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணலாம். எதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா அதில் இருக்கிறது உங்களுக்கு புக்ஸாக கொடுப்பாங்க. அந்தந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு அங்கங்கேயே புக்கு இருக்குது. ஓகேங்களா? இதில் அந்த போல்டுனா என்ன, போல்டு என்ன எக்ஸ்டென்ஷன், போல்டு எப்படி இருக்கும், டூல் பாரில் இருக்கும் அப்படின்றது எல்லாமே அதை கொடுத்துருப்பாங்க. சரி, அதை பார்த்து இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சால் நீங்கள் இந்த புக்ஸ் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும். எல்லாத்துக்குமே எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே உங்களுக்கு ஹெல்ப் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹெல்ப் F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஓப்பன் ஆகும். இல்லை, அந்த சாஃப்ட்வேரோட புக் வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அவங்களில் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், ஈஸியாக ஓப்பன் ஆகும். இது விண்டோஸ் 8ன்றதால கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து F2. ஃபஸ்ட்டு F1னாவே ஹெல்ப் தான். ஓகேங்களா? இது எங்கே போனாலும் சரி, உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு F1 ப்ரெஸ் பண்ணால் ஹெல்ப் ஓப்பன் ஆகும். அடுத்து F2னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீநேம். இப்போ நீங்கள் நான் இங்கே எஸ்எஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டு இப்போ நான் ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். மை டாக்குமெண்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மை டாக்குமெண்ட்லையோ இல்லை வேறு எங்கேயாவது எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஃபைல் எஸ்எஸ்ன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலுக்கு நான் வேறு பேர் மாற்றணும், நேம் சேஞ்சிங். அது வந்து F2 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகும். F2 நேம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ரீநேம் இன்னும் பேர் F2 வந்துட்டு ரீநேம் கொடுத்துட்டு நீங்கள் பேர் மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பேர் என்ன. ஓகேங்களா? F2 ரீநேம். அடுத்து F3 இருக்கு பார்த்தீங்களா, F3 இன் ஃபைண்ட். ஒரு ஃபைலை தேடுறது. ஓகேங்களா? ஃபைண்ட். இதில் உங்களுக்கு ஃபைண்ட் இப்படி ஓப்பன் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். F3 ஃபைண்டுன்னே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. உங்கள் கீபோர்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் இதில் வந்து விண்டோஸ் 7ன்றதால் இதில் ஓப்பன் ஆகல, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விண்டோஸில் வரும் எல்லாமே. F3 கொடுத்தீங்கன்னாவே ஃபைண்ட் ஓப்பன் ஆகும். ஃபைல் நேம் கேட்கும். அதில் ஃபைல் எங்கே ஃபைன் பண்ணுறீங்களோ இங்கே ஃபைன் சர்ச்சில் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்து டைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நேம் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த ஃபைல் எங்கே இருந்தாலும் அது தேடி உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டரில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேடி சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? F3 ஃபைண்ட். ஓகே. F4 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா F4 Alt F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி சப்ஸ்டியூட்டாக ஒர்க் ஆகும். வேறு ஏதாவது ஒர்க்குக்கு உங்களுக்கு அந்த F4 யூஸ் பண்ணிக்கலாம். F4 இப்போ ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பாஸ்போர்ட்டோ 8 பாஸ்போர்ட்டோ உட்கார வைக்கிறதுக்கு F4 கொடுத்தாங்க. ஓகே, சப்ஸ்டியூட்டாக யூஸ் ஆகும். ஓகே. F5 பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். F5 ரீஃப்ரெஷ். ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் கொடுப்பாங்க ஒரு சிலர். ரெஃப்ரெஷ் ஏதாவது கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிட்டாலோ வேறு ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம். அது சரியா? அப்பப்போ கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது, ஸ்லோவாக இருக்குன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக ரெஃப்ரெஷ் பண்ணுறது ரீஃப்ரெஷ்.
அதோட மீனிங். F6 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷிஃப்ட்டு டேப் வந்து ஷிஃப்ட் ஆகும். என்ன நடக்குது தெரியுதுங்களா? மாறிக்கிட்டே இருக்கும். F6 வந்துட்டு டேப் ஆகும். இப்போ அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் வரும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே கார்னரில் இந்த சிம்பிள் வந்து போகும். தெரியுதுங்களா? அதாவது இதை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலான்னாக்கா உங்களுக்கு இது நான் சொல்கிறேன் புரியும் உங்களுக்கு. இது வந்து டேப் செட்டிங் வாங்க. டேப்ஸ் எங்கெங்கெல்லாம் நகரும் அப்படின்றத நீங்கள் அதை மாற்றிக்கலாம். கீபோர்டோட லொக்கேஷனை மாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகும். F6 பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து பாருங்கள். ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்களுக்கு தெரியும். மை கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு F6 கொடுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் வாங்க. டெஸ்க்டாப்பில் வந்துட்டு F6 கொடுங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். டெஸ்க்டாப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு F6 கொடுங்க. F6 இன்னும் க்ளோஸ் ஆகலை. F6 கொடுங்க. F6 கொடுத்தாரு. என்ன நடக்குது மட்டும் சொல்லுங்கள். F6 கொடுத்தா என்ன ஆகுது? மை கம்ப்யூட்டருக்கு போகுது. அடுத்து எங்கே போகுது? அது மை கம்ப்யூட்டருக்கு போகும். கீழே அந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பட்டனுக்கு வரும். அந்த அடுத்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த டைம் டேட் இருக்கு பாருங்க. அங்கே போகும். ஓகேங்களா? குயிக் லஞ்ச் டூல் பார்க்கு போகும். திருப்பி மை கம்ப்யூட்டருக்கு போகும். திருப்பி இங்கே ஸ்டார்ட் பட்டன் வரும். திருப்பி குயிக் லஞ்ச் பார்க்கு போகும். ஓகேங்களா? ஷிஃப்ட் ஆகும். அங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது எங்கே போகுதோ அந்த சின்னதாக ஒரு இண்டிகேட் பண்ணி டாட் 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 மாதிரி இருக்கும். புள்ளி புள்ளியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் தெரியல, அதில் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு F7லேருந்து F12 வரைக்கும் பயோஸில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? பயோஸில் யூஸ் ஆகும். இப்போ பயோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே வருது பார்த்தீங்களா? சாம்சங் வரும் உங்கள் கம்ப்யூட்டரில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன எழுத்துலாம் வரும். அப்போ உங்களுக்கு அந்த கீஸ் யூஸ் ஆகும். F7 வந்து பூட் மெனு அது இதுன்னு வரும் உங்களுக்கு. அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் F7லேருந்து F12 வரைக்கும் பயோஸ்க்காக யூஸ் ஆகும். சரிங்களா? பூட்டிங் மெனுன்னு வாங்க. அதுக்கு பேர் பூட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆர்க்கையும் பூட்டிங்காக யூஸ் ஆகும். ஓகே, இதில் என்ன எதுக்காக யூஸ் ஆகுது? இப்போ வேர்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேவஸ்க்கு யூஸ் ஆகும். F12 வந்து சேவஸ்க்கு யூஸ் ஆகும். டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா F12 பண்ணிங்கனாக்கா சேவஸ். F12 சேவஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? சேவ் பண்ணுறீங்க இல்லையா? ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுக்குறீங்க இல்லையா? அங்கே சேவ் அஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது அங்கே சேவ்க்கு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறீங்க. சேவ் அஸ்க்கு F12. ஓகேங்களா? F12 வந்து சேவ் அஸ் கொடுப்பாங்க. ஓகே, F12 வந்து சேவ் அஸ். இது மட்டும்தான் இதில் யூஸ் ஆகும். மற்றது எதுவுமே உங்களுக்கு இதில் யூஸ் ஆகாது. ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ ஹோம் எண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கீ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள், நான் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மொதல் லைனோட இதில் இருக்கேன். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஹோம் எண்டு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் வரும். அதாவது இந்த லைனோட லாஸ்ட் வரும். ஹோம் கொடுத்தீங்கன்னாக்கா முதல்ல போகும். இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? பேஜ் அப் பேஜ் டவுன் அது எல்லாமே அதே தான். உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கும் யூஸ் பண்ணலாம். மற்ற வேறு எதுவும் யூஸ் ஆகாது உங்களுக்கு கீபோர்டில். எஸ்கேப் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமல் வந்துச்சு அப்படின்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஓகேங்களா? எஸ்கேப் அதுதான் யூஸ் ஆகும். மற்றெல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். மனப்படம் ஆகிடும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றெல்லாம் வேறு எதுவும் யூஸ் ஆகாது. இது மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ். இப்போ ஒரு சாஃப்ட்வேரில் ஷார்ட்கட் கீஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ வேர்டுனா வேர்டுலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபைல் எடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வரும். ஓகேவா? ஸோ அப்படி ஷார்ட்கட் கீ வரல அப்படின்னாக்கா நீங்கள் அதோட ஹெல்ப்புக்கு போகலாம். இதோட ஹெல்ப் இருக்கும். ஹெல்ப்புக்கு போயிட்டு
F1 கொடுத்தீங்கன்னா ஹெல்ப் வரும். இதில் போயிட்டு கீபோர்டு ஷார்ட்கட்னு டைப் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் ஓப்பன் ஆகும். நிறைய ஓப்பன் ஆகும். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கிடைக்கும் அதில். ஓகேங்களா, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சி ஒரு 40 பேஜுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட். இதில் 40 பேஜுக்கு இதில் ஷார்ட்கட் இருக்கு. தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதில் இல்லை ஃபங்க்ஷன் கீ சொன்னேன்னா F1 F2 F3லாம். இப்போ இதில் உங்களுக்கு வேர்டில் யூஸ் ஆகிறது F1 வந்து ஹெல்ப்புக்கு யூஸ் ஆகும். டிஸ்பிளே த ஹெல்ப் டாஸ்க் பேனல், ஹெல்ப் ஓப்பன் பண்ணுறது F1 யூஸ் பண்ணுவீங்க. F6 வந்து அதான் ஸ்விஃப்ட், அதாவது சுவிட்சஸ்ன்னு வாங்க, அதான் டேப், வேறு வேறு செட்டிங்ஸ் போகிறதுக்கு டேப் யூஸ் பண்ணுவாங்க. F6 டேப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஷிஃப்ட் டேப், அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க. கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகும், லெஃப்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் முதல்ல அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்களே ஃபைன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுக்குள்ளே இருக்கிற கமாண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா இதில் இருக்கிற அத்தனை ஆப்ஷனும் வந்துடும். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது, எல்லாமே ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணலாம். குறைஞ்சது இதில் எப்படி ஒரு 36 பேஜ் 37 பேஜே இருக்குது மொத்தம். 800க்கு மேலே இருக்குது ஷார்ட்கட். இதில் 800 ஷார்ட்கட் ஒரு சாஃப்ட்வேருக்கு. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்ட்ரோல் சென்ட்ரல் பேராகிராஃப் எல்லாமே. இப்போ 1 2 தான் சொல்லியிருப்பேன் நான், நிறைய இருக்குது இதில். சரியா? நீங்கள் ஹெல்ப்புக்குள்ளே போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட் எடுத்து ஒன்று ஒன்றா பாருங்கள் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இல்லை ஹெல்ப்பில் போகிறீங்க, ஹெல்ப் டாபிக் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி வரும். இதில் போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைன் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஃபைன் கொடுத்துட்டு இதில் கீபோர்ட் ஷார்ட்கட்னு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தனியாக பேஜ் ஓப்பன் ஆகும். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டு ஷோ ஆல் கொடுங்க. மேலே இருக்கும் கார்னரில் ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. அதில் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்குது ஒன்று ஒன்றா பாருங்கள். அதில் F1 கொடுத்துருப்பாங்க, F6 கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. சரி, எல்லாமே யூஸ் ஆகும், எல்லா ஷார்ட்கட்டுமே யூஸ் ஆகும். அது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுக்குள்ள